ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம சேனலில் ஓரளவுக்கு ரெகுலராக ஷார்ட்ஸ் வந்து அப்பப்போ வருதுங்க. அதே மாதிரி இனிமேல் லாங் வீடியோவும் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவுமே எடுத்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் கண்டிப்பாக இதை அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக அப்லோடும் பண்ணியாச்சு. நியூ ஜெர்சியில் ஒரு கோயில் இருக்குங்க. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக கட்டிட்டு லாஸ்ட் இயர் தான் வந்து 2023 அக்டோபரில் தான் கம்ப்ளீட்டாக அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடித்தாங்க. அந்த கோவிலோட பேர் வந்து ஸ்ரீ சுவாமிநாராயண் மந்திர். அதுக்கு முன்னாடி பேப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறதெல்லாம் நான் போக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த கோயில் தாங்க வந்து வேர்ல்டுலேயே 2nd லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள், அமெரிக்காவில் 1st லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள். செம்ம பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கங்க இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே. அதனாலேயே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நாம் இன்றைக்கி 1 டே ட்ரிப்பாக தாங்க போகிறோம். கனெக்டிகட்லேருந்து நியூ ஜெர்சி போகிறோம். நியூயார்க் போகிறது கிடையாது. இங்கேருந்து வேற ஒரு எக்ஸிட் எடுத்துகிட்டு டைரெக்டாக நியூ ஜெர்சி போயிடுவோம். கிட்டத்தட்ட 2 hours 30 minutes 30 to 45 minutes ஆகும்னு வச்சுக்கோங்களேன். போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருந்ததுங்க, டேப்பன் ஜி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ அழகான பிரிட்ஜுன்னு பாருங்கள். எப்படிங்க இருந்துச்சு? உங்களுக்கும் இந்த பிரிட்ஜ் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ ஜெர்சிக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க. வெல்கம் டு நியூ ஜெர்சி போர்டு நம்மளை வெல்கம் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், இன்னும் வந்து ஒரு 30 minutes போனோன்னா போதுங்க, நம்ம கோயில் ரீச் பண்ணிடலாம். பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேருந்தே எப்படி டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காரெல்லாம் மெதுவாக போகுது. ஆக்சுவலாக ரிசர்வேஷன் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் விசிட்டர்ஸ் ஒன்லி ஆன் வீக்கெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. வீக்கெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ரிசர்வேஷன் வேணுங்க. ரிசர்வேஷன் இல்லாமல் போகக்கூடாது. நம்ம சேஃப்டிக்கு 2 ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்து வச்சுருந்தோங்க. ஏன்னா நம்ம எப்போ வந்து ரீச் ஆகும்னு எக்ஸாக்டாக தெரியாது. அதனால் எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ரிசர்வேஷன் வந்து டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. அதுக்காக நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுக்கணும். பட் எதுவும் பே பண்ண தேவையில்லை. இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் கொஞ்சம் எப்படியுமே க்ரௌடாக தான் இருக்கும்னு வைங்களேன். யூஸ்வலாக வந்து வீக் டேஸில் போனோன்னா இந்த அளவுக்கு க்ரௌடு இருக்காது. இன்னமும் பார்த்தீங்கன்னா இது இப்போ நியூவாக பில்ட் பண்ண கோயில் இல்லைங்களா. முன்னாடி இருந்தே அந்த மெயின் பில்டிங் இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் கம்ப்ளீஷன் வந்து லாஸ்ட் இயர் தான் முடிஞ்சது இல்லைங்களா. அதனால் இன்னும் யூஎஸ்குள்ளேயே வந்து வேறு ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு வந்து தெரியல இன்னும் இந்த கோயிலை பற்றி. சொல்லப்போனால் தமிழில் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த கோயில் பற்றி ஒரு பெரிய வீடியோ வர்றது நம்மளது தான் நினைக்கிறேங்க ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட்டோட மெம்பர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்கங்க. கம்ப்ளீட்லி சூப்பராக ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஆக்சுவலி கார் பார்க்கிங், ரிசர்வேஷன் எல்லாமே ஃப்ரீங்கிறதே வந்து பெரிய விஷயங்க. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு கோவில், வேர்ல்டு ஃபேமஸ் கோவிலுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீ பார்க்கிங் கொடுக்கறது பெரிய விஷயந்தான். பார்க்கிங் எவ்வளோ பெரிய பார்க்கிங்னு பாருங்கள். நம்ம காரே போயிட்டே இருக்குது. ஆல்ரெடி நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். பட் ஸ்டில் இன்னமும் வந்து உள்ளே நிறைய இடம் இருக்குது. அந்த முன்னாடி இருக்க பார்க்கிங்கெல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சுங்க. நம்ம ஈவினிங் வந்தனால நம்ம கொஞ்சம் தள்ளி தான் கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிற மாதிரி இருந்தது. நல்ல வேலைங்க நம்ம ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் ரெடியாக வச்சுருந்தோம். ஏன்னா முன்னாடியே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து செக் பண்ணி தான் எல்லாத்தையுமே உள்ளே விடுறாங்க. ஒவ்வொரு மெம்பர்ஸும் கவுண்ட் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. இதாங்க கோவிலோட ஃபர்ஸ்ட் வியூ. சூப்பராக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே இந்தியாவுக்குள்ளேயே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு ரோட் மேப் மாதிரி வச்சுருந்தாங்க. சுவாமிநாராயணன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் தான் இது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவிலோட பேர் வந்து பேப் ஸ்ரீ சுவாமிநாராயண் மந்திர் அப்படி தாங்க சொல்லுவாங்க. பேப்ஸ்னா போச்சான்வாசி ஸ்ரீ அக்ஷய் புருஷோத்தம் சுவாமிநாராயண். இதாங்க அந்த பேப்ஸோட எக்ஸ்பென்ஷன். இது வந்து பேசிக்காக ஒரு ட்ரஸ்ட்டுங்க. ஆக்சுவலி இவங்க இனிஷியேட்டிவ்லேருந்து இதே மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து ஆல் ஓவர் யூஎஸ் நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது. பட் அதுலேயே இதுதான் வந்து ரொம்ப பெருசு. இந்த ஸ்டாச்சு வந்து ஸ்ரீ சுவாமிநாராயண் வந்து டீனேஜராக இருந்தப்போ, அதாவது 11 வயசுலேயே அவர் யோகி ஆகிட்டாருங்களாமா. அதனால் வந்து நில்காந்த் வார்னேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே யோகி ஆகிட்டாருன்னு அதுக்கு மீனிங். அதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஸ்டாச்சு தான் அது. ரொம்ப பெருசாக இருந்தது. இங்கே இருக்க பில்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பெயிண்டிங் ஒர்க் பண்ணலங்க. அந்த ஸ்டோனோட ஒரிஜினல் கலர் அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இட்டாலியன் கராரா மார்பிள்ஸ், இந்தியன் பிங்க் ஸ்டோன் அண்ட் லைம் ஸ்டோன் வச்சு தாங்க கம்ப்ளீட்டாக இந்த கோயிலோட எல்லா இன்டீரியரும் பண்ணியிருக்காங்க. திரும்ப இங்கே 2வது செக்ங்க. திரும்பவும் இங்கே ரிசர்வேஷன் டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் அதே மாதிரி கவுண்ட் பண்ணி தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க.
அடுத்து இந்த பாண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது வந்து ஆக்சுவலி 2 ரெக்டாங்குலர் ஃபார்மேஷனில் இருக்க மாதிரி இருக்கும். இதோட 4 சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 வேதங்கள் இருக்குது இல்லைங்களா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சிலைகள் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரம்மகோண்ட் அப்படிங்கிற இந்தியாவோட பாரம்பரியப்படி இருக்கிற மாதிரி அந்த படிக்கட்டெல்லாம் வச்சு ஒரு கிணறு வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 108 அந்த ஸ்பிரிச்சுவல் லேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஈவன் அமெரிக்காலையுமே 300 ரிவர்ஸ்லேருந்து அந்த தண்ணியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாண்ட் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறக்கே ரொம்ப நாள் ஆயிருக்குங்க. ஆக்சுவலி இந்த பாண்டோட வாட்டர்ஸ் எல்லாம் முன்னாடியே இருந்தது. இந்த அவுட்டரில் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் வந்து லாஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 185 ஏக்கர்ஸில் கட்டியிருக்காங்கங்க. ஸோ அவ்வளோ பெரிய கோவில் இது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே மார்பிள்ஸ், அந்த இட்டாலியன் மார்பிள்ஸ். இதில் இருக்க அத்தனை இன்டீரியர் ஒர்க்ஸ், அதில் இருக்கிற ஸ்டாச்சூஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த கோவில் பூராவுமே கிட்டத்தட்ட 10,000 ஸ்டாச்சூஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கையில் பண்ணதுங்க, எந்த மிஷினும் யூஸ் பண்ணாமல் பண்ணது. அதனால தான் இந்த டெம்பிள் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 12 இயர்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 12,000 வாலண்டியர்ஸ் தான் இந்த பில்டிங்கே வந்து இந்த ஹோல் டெம்பிளே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாச்சூஸ்லாம் மோஸ்ட்லி இங்கே கொண்டு வந்து அதை வந்து ஸ்டாச்சுவாக பண்ணியிருக்காங்க. சில இது இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3rd லெவல் ஆஃப் செக்குங்க. இங்கேயும் ரிசர்வேஷன் செக் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், ரிசர்வேஷன் டிக்கெட் இல்லைன்னா அப்படியே திரும்பி போயிட வேண்டியதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்லேயே. இப்போ தான் நம்ம அந்த மெயின் பில்டிங்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே வந்து ஒரு மெயின் பில்டிங் இருக்குது. அங்கே தான் வந்து அந்த சுவாமி நாராயணோட அந்த மெயின் ஸ்டாச்சு இருக்குங்களே, மெயின் காடோட ஸ்டாச்சூஸ் வந்து அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. பட் அங்கே வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி கேமராவோ இல்லை ஃபோன் வந்து எதுவுமே அலௌடு கிடையாதுங்க. அங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அதோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் கிட்டத்தட்ட 10,000 ஸ்டாச்சூஸ் இந்த டெம்பிளில் இருக்குங்க. இங்கேயே தெளிவாக இது நாட் அலவுடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே நுழைஞ்சதுமே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி அந்த உட்டன் தீம், அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்ஸும் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல பிரம்மாண்டமாக இருந்தது. இங்கே நீங்கள் பார்க்குற ஸ்டாச்சு வந்து பிரமுக் சுவாமி மகாராஜோடதுங்க. அதுக்கு கீழே சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து மகன் சுவாமி மகாராஜ். அவர் தான் வந்து இப்போ இந்த ட்ரஸ்டியோட ஹெட்டு. பிரமுக் சுவாமி மகாராஜ் வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க. பட் அவங்க தான் வந்து இந்த கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷனை இனிஷியேட் பண்ணது. இந்த ட்ராயிங்ஸ் ப்ளஸ் அந்த உட்டன் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து அதுலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த ஆப்போசிட் இதுக்குள்ளே போகிறது தாங்க இந்த மெயின் பில்டிங். பட் இங்கே வந்து ஃபோன் வந்து அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போகிறப்பே ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்காக வந்து கூகுள்லேருந்து சில கிளிப்ஸ் போடுறேங்க. இது அவ்வளோ பிரம்மாண்டத்தோட உச்சன்னு சொல்லலாம், அப்படி இருந்தது. உள்ள கம்ப்ளீட்லி அந்த மார்பிள்ஸ் ப்ளஸ் அந்த அதுக்கேற்ற லைட்டிங் போட்டிருந்தாங்க. இது சொல்ல வார்த்தையே இல்லைங்க, நிஜமாலுமே அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்தது. 12 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதாங்க, உள்ள கோவில்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. எல்லா இடத்துலையுமே டச் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நம்மளுக்குமே அது புரியுது. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ பியூராக இருந்தது அந்த ஒவ்வொரு ஸ்டாச்சுவும். ஸோ அதை டச் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இங்கே வந்து இந்த சுவாமிநாராயணோட கால் பாதம் இருக்குது இல்லைங்களா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. அது அந்த அபிஷேக நீர் வந்து விழுகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இதாங்க அந்த கோவிலோட மெயின் பில்டிங். அப்படியே கிராஃபிக்ஸ் மாதிரி இருந்தது பார்க்குறக்கு. அந்த கோவில் சுற்றி இருக்கிற பில்டிங்ஸே பாருங்களேன், இந்த மூவிஸ்லலாம் செட்டிங்ஸ் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி தாங்க இருந்தது. ஒரிஜினல் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு அப்படியே கிராஃபிக்ஸில் செட்டிங்ஸ் போட்ட மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் பக்கத்தில் போய் பார்த்தா கூட அந்த மைன்யூட்டாக எந்த மிஸ்டேக்குமே கண்டுபிடிக்காத மாதிரி இருந்ததுங்க.
திரும்ப இதோட ஆப்போசிட் சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும் இல்லைங்க மதுரையில், அது மாதிரி இருந்தது. ரொம்ப அழகான பிளேஸ். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்னே சொல்லலாங்க. இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்காதவங்க யாருமே கிடையாது. அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய நீளமாக ஒரு ஹால் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, எங்கேருந்து ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்தாங்க, எவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்டோன் வந்து கேரி ஆகி வந்துச்சு, ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பார்ட் ஆஃப் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிலாம் போட்டிருந்தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், அந்த பாண்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அது சுற்றிலும் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 2022 அது ஓரளவுக்கு ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. 23 தான் அந்த ஸ்டாச்சூஸ்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. 20,500 மைல்ஸ் அது வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இங்கே. இது வந்து அந்த வாலண்டியர்ஸ் டீட்டெயில்ஸ். 12,000 வாலண்டியர்ஸ் வந்து இந்த பில்டிங்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாகவே, இந்த ஹால் ஃபுல்லாகவே இதே மாதிரி தாங்க, ஃபுல்லாக அந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து கேஃப்டீரியாங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்டால் இருந்ததுங்க. இந்தியன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இங்கே கிடைச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க, ஓரளவுக்கு இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாமே. அது முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இன்னொரு பெரிய ஷாப் இருந்ததுங்க. அங்கே வந்து ஃபுல்லாகவே புக்ஸு, இந்த டெம்பிள் ரிலேட்டடான அந்த சுவாமிநாராயண் ஸ்டாச்சு, இல்லை இந்த டெம்பிளோட அந்த மினியேச்சர் இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தது. அவ்வளோதாங்க, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த டெம்பிள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே குறை, உங்களுக்கு உள்ளே காட்ட முடியல அப்படிங்கிறது தாங்க. பட் நம்ம டெம்பிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீறி எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா. உங்களுக்கு இந்த டெம்பிள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோங்க, அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சிடலான்னு நினச்சேங்க, பட் நம்ம போயிட்டுருக்கப்ப ஆன் த வேல அந்த நியூ ஜெர்சியோட அந்த நைட் வியூ இருந்தது, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதை உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு அந்த தூரத்தில் வந்து அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எல்லாமே தெரியுது பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க இந்த வியூ. நாம் வரும்போது பார்த்தோம் இல்லைங்களா டேப்பன் சீ பிரிட்ஜ், அதோட நைட் வியூ தாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா. தேங்க்யூ.